ஒட்டுமொத்த உலகத்தில் நடக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆள் யாருன்னா எங்க அண்ணன் விஜயா தான் இருப்பார். எங்க அண்ணன் விஜயா தான் இருப்பாரு. வேற யார் இருப்பா? விஜய்க்கு மட்டும் தான் தகுதி இருக்கு. நடிகர் விஜய் இதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர். ஒற்றை தேர்தலில் ஊழலை ஒழிச்சிருவார். நான் மறுக்கல, அதெல்லாம் ஒற்றை தேர்தலில் ஊழலை ஒழிச்சிருவார். இப்படி எலெக்ஷன் என்னன்னா அடுத்து எங்கள் அண்ணன் பிரைம் மினிஸ்டர் தான். நடிகர் விஜய் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடியவர். தமிழ்நாட்டோட ஜனாதிபதி ஏஎம் பிஎம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறார். சிஎம் ஏஎம் பிஎம் ஏஎம் அப்படின்னு அவங்க தொடர்ந்து நாங்கள் மறுக்கல, அதெல்லாம் செய்வார். செய்யக்கூடிய ஆள் தான். இத்தனை தகுதியும் படைத்தால் நடிகர் விஜய். அப்போ திமுக எங்கே தடுக்குது? திமுக இதெல்லாம் தடுக்கவே இல்லை. அவர் கண்டிப்பாக இதெல்லாம் திரையில் செய்யலாம். நடிகனாக அவர் ஊழலை ஒழிச்சிடலாம். அவர் இந்தியாவின் ஜனாதிபதி ஆகலாம், பிரதமர் ஆகலாம், அமெரிக்க ஜனாதிபதி ஆகலாம். திரையில் நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, யாரும் உங்களை தடுக்கலை. இங்கே வரும்பொழுது ஒரு அரசியல் இயக்கமாக நீங்கள் மாறுங்கள் தான் எங்களோட கருத்து. அரசியல் இயக்கமாக மாறுங்கள். உங்கள் தொண்டர்களை அரசியல் வயப்படுங்கள், படுத்துங்கள். அவர்களுக்கான அரசியல் புரிதலை ஏற்படுத்துங்கள். அவர்கள் சிறந்த நூல்களை அவர்களை வாசிக்க வையுங்கள். அவர்கள் அரசியல் ரீதியான கருத்துக்களை முன்மொழிய செய்யுங்கள். யாராவது உங்களுக்கு எதிராக ஒரு கருத்து சொன்னால் அவர்கள் குடும்பத்தையே எழுத்து திட்டுற அந்த பழக்கத்தை முதல்ல கைவிட சொல்லுங்க. ஒரு கருத்தை உங்களுக்கு எதிராக ஒரு கருத்தையே உங்களால் உள்வாங்கி, உங்கள் விமர்சனத்தை உங்களால் உள்வாங்கி உங்களை திருத்திக்க முடியாது. நீங்கள் எப்படி ஒரு நாட்டோட சிஎம்லேருந்து பிஎம் வரலையும் போவீங்க? எப்படி போக முடியும்?